புதுச்சேரியில் பாண்டி மெரினா, முருங்கப்பாக்கம், சின்ன வீராம்பட்டினம், தேங்காய்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றின் முகத்துவாரம் வழியாக சுற்றுலா பயணிகளை படகு சவாரி அழைத்து செல்வது வழக்கம். அதன்படி கடந்த 19ஆம் தேதி வீராம்பட்டினம் பகுதியில் பெங்களூருவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு முகத்வாரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படகில் பயணம் செய்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகள் ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சையில் உள்ளார். இந்நிலையில் சுற்றுலா படகு போக்குவரத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இந்நிலையில் அரசு நடவடிக்கையை கண்டித்து படகு உரிமையாளர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து சுற்றுலாத்துறை மூலம் உரிமம் பெறப்பட்ட சுற்றுலா படகுகளின் போக்குவரத்து மீண்டும் துவங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் காவல்துறையினர் வம்பாக்கீரபாளையம், பாண்டி மெரினா, அரிக்கன்மேடு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மீண்டும் இயக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா படகுகளின் உரிமம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சோதனை செய்தனர். மேலும் பயணிகளுக்கு முறையாக லைஃப் ஜாக்கெட் வழங்க வேண்டும், அசம்பாவிதம் நடந்தால் மீட்பதற்கு டிரைவருடன் மேலும் ஒருவர் பணியில் இருக்க வேண்டும் என்றும், தீயை அணைக்கும் கருவி, தகவல் தொடர்பு சாதனம் முறையாக வைத்திருக்க வேண்டும், வாடகைக்கு இயக்கும் ஓட்டுநர் அனுமதி உரிம நகலை கையில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், குறிப்பிட்ட தூரத்தை தவிர அதிக அளவில் பயணிக்க கூடாது என கடலோர காவல்படை எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 85 படகுகள் எந்தவித பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றாமல், அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்காமல் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இயக்கப்பட்டு வருவதால் அதன் உரிமத்தையும் அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டும் என சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது.